அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், எத்தியோப்பியாவில் இருந்து கென்யா தலைநகர் நோக்கி சென்ற எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் பயணித்த 157 பயணிகளும் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து கென்யாவின் நைரோபியை நோக்கி போயிங் 737 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு விமானம் சென்றது. இதில் 149 பயணிகள் மற்றும் 8 ஊழியர்கள் உட்பட 157 பேர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டனர். விமானம் புறப்பட்ட 7 நிமிடங்களில் ரேடாரில் இருந்து மறைந்துள்ளது. இதனையடுத்து நைரோபி செல்லும் வழியில் இந்த விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 149 பயணிகள் மற்றும் 8 ஊழியர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று எத்தியோப்பியாவின் ஏர்லைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தியோப்பிய பிரதமர் அலுவலகமும் விபத்தை உறுதி செய்துள்ளது. இந்த விமானத்தில் பல இந்தியர்கள் பயணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து இன்று காலை உள்ளூர் நேரப்படி 8:30 மணிக்கு நடைபெற்றுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. விபத்தில் உயிரோடு இருப்பவர்கள் குறித்த எந்தவிதமான உறுதியான தகவலும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பயணிகளை ஏற்றி சென்ற விமானம் என்ன காரணத்தினால கீழே விழுந்தது அப்படிங்கிற தகவல் பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் வெளியாகல. அதே போல் விமானத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த ஊரில் சேர்ந்தவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் இன்னும் எதுவும் வெளியாகலை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்த தகவல் பார்த்திங்கன்னா தற்போது ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கடந்த அக்டோபர் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா லயன் ஏர்லைன்ஸை சேர்ந்த இந்தோனேசிய விமானம் ஒன்று பார்த்திங்கன்னா விபத்துக்குள்ளானது. அந்த விமானம் நொறுங்கி விழுந்ததில் கிட்டத்தட்ட 189 பயணிகள் இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானது. எத்தியோப்பியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த நாட்டு மக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணத்தினால இந்த விபத்து ஏற்பட்டது, எந்த இடத்துல கரெக்டாக விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியாகலன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த 157 பேருக்காக நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.